அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றால் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சிங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த பயிற்சியை மிஸ் பண்ணாதீங்க. சனி கொடுக்க யார் தடுப்பார்? சனி பகவானுடைய வக்ரமான கிரக பயிற்சி. அது என்னங்க? சனி பகவானுடைய வக்ரமான பயிற்சி. எப்போதுமே சரி, சனி பகவான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பின்னோக்கி நகர்ந்து வருவார். இப்ப பாருங்க, ஜூலை மாசம் 13ஆம் தேதி அவர் வக்ரமாகிறார். வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து போகக்கூடிய கிரகமாக சனி பகவான் வருவார். 128 நாட்கள் சனி பகவான் வக்ரமாகிறாரு. நவம்பர் மாசம் 18ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்துல இருப்பார். அப்ப இது ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தையும் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு பயங்கரமான யோகத்தையும் கொடுக்கும். அது ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த நேரம் லக்ன புள்ளிய வச்சு சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க. தயவு செய்து அம்மன் அருள் டிவில இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது. ஏன் சனி பகவானுடைய வக்ர பேச்சு இந்த ஸ்தலத்துல இருந்து கொடுக்குறோம்னா, கண்டிப்பா குரு ஸ்தலத்துல இருந்து வடக்கு பார்த்த அம்மன் ஸ்தலத்துல இருந்து கொடுக்குறோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்கும். இப்ப சனி பகவான் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. எப்போதுமே பாருங்க, ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நாகரிகமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா ரிஷபராசி மட்டும் அதிகமா இருக்கும். என்னங்க எடுத்தோம்னா நாகரிகமாக இருக்குங்கிறீங்க? ஏன்னா இவங்க எப்போதுமே சரி கலைகளை விரும்பக்கூடிய நபர் இருக்கீங்களா? சூப்பரா கலைகளை விரும்புவாங்க. இசை, கலை, ஒரு ஒழுக்கமான குணம், ஒரு வேலையை ஒழுங்கா பார்க்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை ரொம்ப இருக்குங்க. இவங்க எதுலையுமே பாருங்க ரொம்ப தன்மையா நடந்துப்பாங்க. ஒரு கௌரவத்தோட, நல்ல அந்தஸ்தோட, ஒரு பொறுமையான குணத்தோட ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்காம அந்த காரியத்தை முடிக்கிறதோட, ஒரு காரியத்தை நம்பி ஒப்படைங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை கரெக்டா அதை கச்சிதமா முடிப்பாங்க. புடிச்சதே ரிஷபத்துக்கிட்டே தான். வேலையை அதை ஒழுங்கா பார்ப்பாங்க, அது உருப்படியா பார்க்கக்கூடிய குணம் இருக்கும். சும்மா உணர்ச்சி வசனப்பட மாட்டாங்க. என்ன முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க. நீதி நேர்மைக்கு ரொம்ப அடி பண்ணிவாங்க. இதுதான் ரிஷபம். ஆசை நிறைய இருக்கும் லைஃப்ல. தன்னுடைய குடும்பம் வருமானம் இப்படிதான் அவங்க மனசுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எல்லாருமே இதை முக்கியமா பார்க்கணும். பொதுவாக ரிஷபராசிக்காரங்க ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துல நீ நிக்கிறீங்க. கண்டிப்பா இதை பாருங்க, உங்க லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. ஏன்னா சனி பகவான் முன்னோக்கி போறதுக்கும் பின்னோக்கி போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சில பேருக்கு முன்னாடி போகும்போது யோகத்தை கொடுப்பாரு, சில பேருக்கு பின்னாடி வந்தாதான் அதை விட யோகத்தை கொடுப்பாரு. சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்னப்பா பின்னாடி சூப்பரா அப்படியே நடந்து வர்றீங்க. சில பேருக்கு அது விபரீத ராஜயோகத்தை கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் பாவத்துல சனி பகவான் நிற்கிறார். இப்ப சனி பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதினா உங்களுக்கு பாருங்க, மேக்சிமம் 9ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி. உங்களுக்கு நல்லதை செய்யறதே சனி பகவான் மட்டும்தாங்க. 9ல நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் இருக்கும்பாங்க. நமக்கு கேட்காம கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்குங்கிறாங்க 9ஆம் இடத்துல மட்டும். இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு தலைக்கு மேல பிரச்சனை வருது, பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிடும். இறைவன் ஏதோ ஒரு வகையில எனக்கு நல்லது செஞ்சாரு சொல்லுவாங்களா, அதான் 9ஆம் பாவம். ஒரு மனிதனுக்கு 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லது பண்ணும் ஃபர்ஸ்ட். அடுத்து அவர் 10ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய தொழிலும் உத்தியோகம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், மாமனார் மாமியார் உறவு எல்லாமே இந்த 10ஆம் பாவம் தான். 10ல ஒரு பாவி இருக்கணும், இருந்தா அது யோகம் தெரியுங்களா? இப்ப உங்களுக்கு யோகத்துல இருக்காரு. 10ல பாவி யார் இருக்குது? ராகு உட்கார்ந்துருக்காரு. இப்ப டைமிங் பக்காவா இருக்கா? ரிஷபத்துக்கு டைம் பக்காவா இருக்குது. இவர் போய் 11ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு, லாபத்துல நிக்கிறாரு. இப்ப வக்ரமாகி அவர் 11ஆம் பாவத்துல மட்டும்தான் நிக்கிறார், 10ஆம் பாவத்துக்கு வரல. அவர் குருவுடைய சாரத்துல போறது இன்னும் சூப்பர். உங்களுக்கு தெரியுங்களா? செப்டம்பர் மாசம் கரெக்டா 3ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் குருவோட சாரத்துல போறார். எப்படி? குருவோட சாரத்துல. சனி பகவான் பாருங்க 128 நாட்கள் வக்ரமாகிறார். ஜூலை மாசம் 13ல இருந்து நவம்பர் மாசம் கரெக்டா 18ஆம் தேதி வரை அவர் வக்ரத்துல இருக்காரு.
வக்ரன்னா நம்ம முன்னாடி நடந்து போறதுக்கு எப்படி இருக்கு, பின்னாடி நடந்து போறதுக்கு தான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப சனி பகவான் வந்துட்டாருன்னா ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்காரகர் யாருன்னா அவர் தான். ஜீவனக்காரகன்னு சொல்லுவாங்க, ஆயுளுக்காரகன்னு சொல்லுவாங்க. வேலை தொழிலுக்கு உத்தியோகத்துக்கு மெயினா இவர் இல்லாம எதுவுமே நடக்காதுங்க. பொதுமக்களுடைய தொடர்பு வேணா சனி பகவான் வேணுங்க. பொதுவா எல்லாரும் சனி பகவான் கெட்டகரன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நீதிக்கு தலை வணங்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க. அவங்க வேலை என்ன, அது உண்டு அவர் உண்டுன்னு இருப்பார் சனி பகவான். யார் வேலையும் டச்சப்பே பண்ண மாட்டாரு. அதாவது இந்த நவகிரகத்திலே அதிக நாட்கள் ஒரு ராசியில பயணிக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான். அங்க 2.5 வருஷம் ஒரு ராசியில போவார். அதனாலதான் இவர் வந்துட்டா 7.5 சனிம்பாங்க. 7.5 வருஷம் ராசிக்கு முன்னையும் பின்னையும். எப்படி முன்னையும் பின்னையும், பின்னாடி இருந்தா விரய சனி, ராசி வந்தா ஜென்ம சனி, 2ஆம் இடத்துல இருந்தா பாத சனி. இதான் 7.5 சனிம்பாங்க. இப்ப முன்னையும் பின்னையும் அவர் இருக்கக்கூடாது, அவர் கண்ட்ரோல்ல வச்சுக்குவார். அதனாலதான் இவரை கண்டு எல்லாருமே பயப்படுவாங்க. ஆஹா சனி பகவானா அப்படிம்பாங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை சனி பகவான் எப்போதுமே நட்பு கிரகம் தான். உங்களுக்கு கெட்டது கொடுக்க மாட்டார். அவரு பொறுத்தவரை நல்லதுதான். ஜாதகத்துல லக்கணத்துல ஒரு சில பேருக்கு மாறி இருந்தா இங்க பலன் மாறணும், அவ்வளவுதான். எப்படி லக்கணத்துல பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதான் உங்க லக்னம்பாங்க. என்ன நேரத்துல பிறந்தான்னு தெரியலையா, பிறந்தவன இந்த பையனுக்கு செம்ம யோகம் வந்துருச்சியா அப்படிம்பாங்கல்ல, அதான் பிறந்த நேரம். லக்னம் தான் உயிர். அப்ப ஜாதகத்துல தசாபதி எடுத்து பாத்துக்குங்க, அதை பார்த்துக்கிட்டு பலனுங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இப்ப சனி பகவான் என்னென்ன நட்சத்திர போறா, என்னென்ன பலன் கொடுக்குறோம், அதுக்கான பதிவு நம்ம கொடுக்குறோம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நிறைய பேருக்கு பாருங்க, இந்த சனி பகவான் இப்ப பொதுவா பாருங்க 11ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் சுயசாரம் வாங்கி போனார். அது இல்லாம உங்களுக்கு பாருங்க உங்க ராசிலேயே குரு இருந்தார். இதுக்கு முன்னாடி குரு என்ன பண்ணாரு தெரியும், லாப வருமானத்தை குறைச்சாரு. ரைட்டு, ஒரு வருஷமாக சேமிப்பு பெருசா இல்லை, இன்கம் சரியா இல்லை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் ஒரு அவமானம் பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டீங்க. ஏதாச்சும் கோர்ட்டு கேஸா கண்டிப்பா பார்த்துட்டீங்க. நிறைய பேர் படிப்பு கல்வி தாமதமானுச்சு, வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு தாமதமானுச்சு. கேட்டு பாருங்க இப்ப ரிஷபத்தை. ரீசெண்டா எத்தனை பேருக்கு வேலை போனுச்சு, மார்ச் மாசத்துல இருந்து வேலையில எத்தனை பேருக்கு பிரச்சனை வந்துச்சு மட்டும் கேட்டு பாருங்க. ஆமான்னு தலையாட்டுவாங்க, வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா கொடுத்துருப்பார். வேலை உத்தியோகம் சரியா அமைஞ்சிருக்காது, கடன் அதிகமா வந்திருக்கும், பகை அதிகமா வந்திருக்கும், எதிரி பகையா வந்திருக்கும், இட பிரச்சனை வந்திருக்கும், பூமி பிரச்சனை வந்திருக்கும், உங்களுடைய சொத்து சார்ந்த பிரச்சனை ஒரு வில்லங்க வந்திருக்கும். ரீசெண்டா ஏதோ ஒரு வழக்கை நீங்க பார்த்துருப்பீங்க. கிடைக்க வேண்டிய பணம் தாமதமா இருக்கும். யார் ஜாதக சனிமான் சரி இல்லையோ ஒரு பெரிய இடத்துல ஒரு பணம் போய் மாட்டிருக்கு, அந்த பணத்தை திருப்பி கேட்டா உங்க மேல கேஸ் போட்டிருப்பாங்க. வருமானத்திலையும் வேலையிலையும் தொழிலையும் உத்தியோகத்திலையும் படிப்பு கல்வியும் எல்லாத்தையும் மந்தமா கொடுத்தாரு. இப்ப அந்த சனிபவன் வக்ரமான நிவர்த்தி, வக்ரமான பயிற்சி பாருங்க பயங்கரமா இருக்குது. சனிபவன் எங்கெல்லாம் பாக்குறாரோ சூப்பரா இருக்குங்க. உங்க ராசியை பாக்குறாரு. இப்ப அதுவும் குருவோட சாரத்தை வாங்கி பார்த்தாரு, 2ஆம் வீட்டு அதிபதி சாரத்தை வாங்கி பார்த்தா எப்படி கொடுப்பாரு, பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் காசு பண்ணது குறைய இருக்காதுங்க உங்களுக்கு. 11ஆம் இடத்து சனி 3ஆம் பார்வையா ராசியை பார்ப்பதால், 2ஆம் வீட்டு அதிபதி வருமான அதிபதி சாரத்துல இருந்து பார்ப்பதால் வருமானத்தை தங்கமாக பொன்னாகவும் பொருளாகவும் உங்களுக்கு கொடுக்க போறான்னு அர்த்தம். இப்படிதான் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. ஜாத தசா இருந்தா பொன் பொருள் நகை சேமிப்பு அதிகமா இருக்கும். இடம் வாங்க போறீங்க, பூமி வாங்க போறீங்க, ஆசைப்பட்ட விஷயம் செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதி நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதான் வக்ரமான பயிற்சிங்கிறது. சனி பகவான் கொடுக்க போறார். சனி கொடுக்க யார் தடுப்பார்? கண்டிப்பா கொடுக்க ரெடியா இருக்காரு, பாத்துக்குங்க. அடுத்து நான் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், வக்ர பயிற்சி கட்டிடுங்க. கண்டிப்பா நான் நவம்பர் மாசம் 18ஆம் தேதிக்குள்ள மனையை போட்டுருங்க. போட்டுதான் ஆகணும். ஏன்னா ஒரு 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்த பூர்வீக ஸ்தானத்தை பாக்குறாரு. உங்க சொந்த மனசுக்குள்ள ஆசையை தூண்டுறாரு. வீடோ இடமா வண்டியா வாகனமா ஏதாச்சும் வாங்கு பண்ணு, ஏதாச்சும் ஒரு செலவு பண்ண ரெடியா இருக்குன்னு சொல்றாரு. கண்டிப்பா அது அந்த பிளான் உங்க மைண்டுக்குள்ள இருக்கும். நான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இந்த இடத்த விட்டு அடுத்த வீடு கட்டணும், பூமி வாங்கணும், இப்படிங்கிற எண்ணம் தான் உங்க மைண்ட்ல ஓடும். கண்டிப்பா அந்த வக்ரமான பயிற்சியில கண்டிப்பா அது நடந்துரும். வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும். எனக்கு எடுத்தோன்னே வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்குங்க. குரு உங்களை பாக்குறாரு, குரு நட்சத்திரம் சனி பகவான் போறாரு, அவ்வளவுதான் முடிச்சு. சூப்பரா வேலை, அழகான வேலை எல்லாமே செப்டம்பர் மாசம் கரெக்டா 3ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரான வேலை. வேலை உத்தியோக தடை இல்லா இருக்காது. ஏன்னா வேலை உத்தியோக சார்ந்த குரு பாக்குறாரு, குருவோட சாரத்துல சனி பகவான் போறாரு. அப்ப சனி குருவும் ரெண்டும் சேர்ந்து குருவோட சாரத்துல போறதுனால இங்க குரு பகவான் நல்லது செய்வார். ஜாதத்துல குரு நல்லா இருந்தா வேலை உத்தியோகத்துல பயங்கரமான லெவலில் கொண்டு போயிருவார். அடுத்து அவருடைய பார்வை எங்க பாக்குறாருன்னா 10ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பாரு. எப்படிப்பட்ட உடம்பு ஆரோக்கியத்தையும் அவர் சரி பண்ணிருப்பார். யாருக்குமே மருத்துவ செலவு ரிஷப ராசிக்கு வராதுங்க. எனக்கு மருத்துவ செலவு நிறைய இருந்துச்சு, கண்டிப்பா இருக்காது இனிமே. வேலை உத்தியோகம் சூப்பர் வேலையா கொடுப்பார். அதுவும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க உயர் பதவியை கொடுப்பார், ப்ரமோஷனை கொடுப்பார், நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுவார். தொழிலையும் பாருங்க நிறைய ஒரு அமைப்பு இனிமே வரும். தொழில எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க. சொந்தமா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து இனிமே ரிஷபராசி தொழில புதுசா ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். திடீர் யோகம் வரும். லாட்ரி யோகம் இவருக்கு ஆசை இருக்குது, எடுத்துருங்க.
கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்த ஒரு 10ஆம் பார்வையா பாக்குறாரு சனி பகவான். இதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா லாப சனி உங்களுக்கு, அந்த லாபத்தை மட்டும் தான் தரணும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு இன்கம், வருமானம், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் தடைகள், படிப்பு கல்வியில் அரசாங்க வேலைகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமண தடை யாருக்குமே இருக்காது. ஏன் திருமண தடை இருக்காது? என்ன காரணத்துல சொல்றீங்க திருமணத்தை தடை பண்ணாத ஏன் சொல்றீங்க? செவ்வாய் இதனால நீசமா ஜனவரி மாசம் வந்து ரொம்ப பேருக்கு திருமண தடை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம ரொம்ப பேர் பிரிஞ்சுட்டாங்க. உங்களை புரிஞ்சுக்கல மனைவி, கணவன் உங்களை புரிஞ்சுக்கல, எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. இனிமே நிம்மதியா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், காதல் திருமணம் சக்சஸ் ஆகும், 2வது திருமணம் சக்சஸ் ஆகும். அவ்வளவுதான், முடிஞ்சு. எல்லாமே சூப்பரா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. வெளிநாடு வெளியூர் போறவங்க கண்டிப்பா போவீங்க. வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்க அங்கேயே வேலை கிடைக்கலாம். நல்ல ஒரு அமைப்பு அற்புதமா இருக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. திடீர் லாட்ரி வந்து அள்ளி கொடுக்குறாரு. தசாபதி நல்லா இருந்தா சூப்பரா அடிக்கும் பணம். இப்ப குருவோட சாரத்துல போகும்போது நம்ம ஃபர்ஸ்டே சொல்றோம், நகை பணம் சேமிப்பு அதிகமாக இருக்கும். அரசியல் ஃபீல்டு, அரசாங்க ஃபீல்டு நல்லா இருக்கும். மெயினா கம்ப்யூட்டர்ஸ் துறை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு. வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய மருத்துவர்கள், காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்லா இருக்கும். இப்ப இடமோ பூமி ஏதாச்சும் வாங்கியிருப்பீங்க, ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் வரும். நட்சத்திர படங்களை போமா, முதல் நட்சத்திரம் கார்த்திகை பாருங்க, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், சூப்பரான ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, இனிமேல் தைரியமா இறங்குங்க. எல்லாமே வெற்றியா வருது. இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. கார்த்திகை பாருங்க, சனிபாவுடைய வக்ர பயிற்சி சூப்பரா இருக்குங்க. செலவு குடும்பத்துல கண்டிப்பா வரும். இந்த காலகட்டத்துல செலவு கண்டிப்பா வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு செப்டம்பர் மாசமோ அக்டோபர் மாசமோ கண்டிப்பா இந்த வக்ரமான பயிற்சியில் 128 நாட்கள கண்டிப்பா பண்ணுவீங்க. வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், தொழில் சூப்பரா இருக்கும். அடுத்து ரோஹிணியில பிறந்தவங்க நிறைய கற்பனை தினம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். உங்க ஆசைப்பட்ட விஷயம் இப்ப சக்சஸ் ஆக போகுது. படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், அரசியல், அரசாங்கம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில் உத்தியோகத்துல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. மனசுல உள்ள கற்பனை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா கற்பனை சம்பந்தப்பட்ட எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி, வாகனம், வீடு, பூமி, வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. அடுத்து மிருகசீரத்துல பிறந்தவங்க, தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும், ரொம்ப தைரியமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஜனவரி மாசம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க மிருகசீரத்துல பிறந்தவங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக, வேலை ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லாமே தடை பண்ணீங்கன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மிருகசீரிடம். இப்ப பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில ஒரு மாற்றம் வருது, எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வருது. பாத்துக்குங்க, மிருகசீரத்துல பிறந்தவங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரமா வருது. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.